எனதருமை இயேசுவின் அன்பு உறவுகளே, 8வது அதிகாரம் வெள்ளப்பெருக்கின் முடிவு. ஆண்டவர் வெள்ளப்பெருக்கை முடிவு கொண்டு வந்து மறுபடியும் மண்ணுலகிலே ஒரு புதிய தோற்றத்தை, மறுபடியும் உயிரினங்கள் இந்த மண்ணுலகில் வாழ ஆசி அளிக்கிறார். இதில் 2 விஷயம் நாம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, முதலில் நோவா இந்த இடத்துல தான் ஒரு பலிபீடம் ஆண்டவருக்கு உருவாக்குகிறார். அந்த பலிபீடத்திலே ஆண்டவருக்கு உகந்த பலியை அவர் செலுத்துகிறார். இதன் நிமித்தம் ஆண்டவர் மறுபடியும் மனிதன் வழியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆசி வழங்குகிறார். நீ பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பும் என்று 2வது முறையாக, முதலிலே நாம் பார்த்தோம் தொடக்க நூல், அதாவது ஆதாமுக்கு சொன்ன அதே வார்த்தை இங்கு நோவாவுக்கும் சொல்லுகிறார். அந்த ஆசியை கொடுத்துவிட்டு இனிமேல் மனித குலத்தையோ உயிரினங்களையோ இப்படியாப்பட்ட ஒரு மழையை கொண்டோ அல்லது இயற்கையை கொண்டோ இவ்வளவு மோசமான அழிவை நான் கொடுக்க மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இரண்டு சகோதரமே, அன்றிலிருந்து இன்று வரை மனித குலத்தில் ஆங்காங்கு அழிவுகளை நாம் கண்ணோக்குகிறோம். ஆங்காங்கு அந்த பிரச்சனைகளை, இயற்கை பிரச்சனைகளை நாம் காண்கிறோம். ஆனால் இறைவன் இன்று வரை நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், வெள்ளப்பெருக்கு வந்தாலும், இயற்கை சீற்றங்கள் எழுந்தாலும் அவர் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஏந்தி செல்லுவோம். வெள்ளப்பெருக்கின் முடிவு. கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள், கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீச செய்தார். வெள்ளம் தனியத் தொடங்கியது. பேராழத்தினுடைய ஊற்றுகளும் வானங்களினுடைய மதகுகளும் மூடப்பட்டன. வானத்திலிருந்து மழை பெய்தது. மழை பெய்வது நின்றது. மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்து 150ஆம் நாள் முடிவில் வெள்ளம் வடிந்தது. 7ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று ஆராத்து மலைத்தொடர் மேல் பேழை தங்கியது. 10ஆம் மாதம் வரை வெள்ளம் குறைந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதத்தின் முதல் நாளில் மழை உச்சிகள் தெரிந்தன. 40 நாட்கள் முடிந்தபின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடியும் திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. 2ஆம் மாதத்தினுடைய 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றிருந்தது. அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது, நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள். உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள், விலங்குகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டு வா. மண்ணுலகில் அவை பன்மடங்காகட்டும். பூவுலகில் அவை பழுகி பெருகி பலன் தரட்டும்.
ஆகவே நோவாவும் அவர் புதல்வரும் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியரும் அவருடன் வெளியே வந்தனர். விலங்குகள், ஊர்வன, பறவைகள், மண்ணுலகில் நடமாடும் அனைத்தும் வகை வகையாக பேழையிலிருந்து வெளியே வந்தன. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள், தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதனுடைய இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்று என்றும் ஓய்வதில்லை. Praise the Lord.